நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் இன்னொரு கலர் தெரப்பி, எல்லோ கலர் ஸ்க்ரீன். மீண்டும் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஏழைகளாக இருந்தாலும் புடவையே ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணுறது இருந்தாலும், ஸ்க்ரீன்னா என்ன? ஒரு மறைப்பு. அந்த நம்ம இருக்கிறது, நம்ம என்ன செய்கிறோமோ அது வெளியே பார்க்கக்கூடாது. அது மறைவு, அவ்வளோதான். ஷேடோ மாதிரி. இங்கே அந்த துணியை போட்டால் அந்த பக்கம் இருக்கிறவங்க இங்கே நம்ம என்ன செய்கிறோமோ அதை பார்க்கக்கூடாது. அதுதான் ஸ்க்ரீன். ஆனால் அதோடைய பாசிட்டிவ் கலர் இருந்தால் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜி வந்து சேரும். அந்த எனர்ஜி நல்லா வந்து சேர்ந்தால் அங்கே இருக்கிறவங்களுக்கு மனநோய் இருக்காது. மனநோய் இல்லாமல் இருந்தால் 99.99% சொல்லுவேன், ஒரு மனிதன் போதைக்கு அடிமை ஆக மாட்டார்கள். போதைக்கு அடிமை ஆகிறவர்கள் சாராய கடை வெளியே இருக்கிறவங்க வீட்டில், எல்லோர் வீட்லேயும் நெகட்டிவ் கலர்ஸ் இருக்கின்றது. இப்பொழுது இந்த மஞ்சா கலர் ஸ்க்ரீன், எல்லோ கலர், இது லைட் எல்லோ, ஆஃப் ஒயிட் எல்லோ, டார்க் எல்லோ, இந்த மாதிரி இருக்குது. இது எந்த திசையில் இருக்கலாம், எந்த திசையில் இருக்கக்கூடாது. இதோடைய நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவை பார்த்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நெகட்டிவாக சொல்கிறேன். எல்லோ டார்க் எல்லோவாக இருந்து அது வடக்கு திசை நார்த்தில் இருந்தால் அது கண்டிப்பாக தொழிலை மந்தம் படுத்தும். ஏனென்றால் வடக்கு என்று சொல்லும் பொழுது வடகிழக்கு, வடக்கு மத்திய பகுதி, வடமேற்கு. வடமேற்கு என்றால் சந்திரன், மத்திய வடக்கு என்றால் குபேரன், வடகிழக்கு இந்த ஈஸ்ட் என்றால் சிவன். ஈசானியம் என்று சொல்லும் பொழுது பகவான் சிவன். இந்த திசைக்கு வாட்டர் எலிமெண்ட் வந்து வாட்டர். அதனால் அந்த திசையில் எல்லோ போனால், எல்லோ வந்து டஃப் எர்த். இது அங்கே போனால் அங்கே நம்முடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை குறைத்து விடும், வருமானத்தை குறைத்து விடும். மஞ்சள் கலர் இருந்தால். இதுலேயும் ஒன்று சொல்கிறேன், ஆஃப் ஒயிட், அதாவது வெள்ளை குச்சம் நீங்கள் மஞ்சள் யூஸ் பண்ணால் அது நெகட்டிவாக இருக்காது. அந்த காலத்தில் ஒரு கோபி மஞ்சள் அப்படின்னாங்க, ஃபுல்லாக மஞ்சளாக இருக்கும். அதுதான் பிரச்சனை. இது எந்த திசையில் நல்லா இருக்கும்? நெகட்டிவை பார்த்துட்டோம். சவுத்து திசையில் நல்லா இருக்கும். சவுத்தில் மஞ்சள் இருந்தால் கண்டிப்பாக ஆஸ் ஏ ஸ்க்ரீனாக ஆஃபீஸில் இருந்தால் நீங்கள் எனர்ஜி ஃபுல்லாக இருப்பீர்கள், லாபத்தை நல்லா பார்ப்பீங்க. வீட்டில் உங்கள் பெட்ரூம்ஸ் தெற்கில், தென்மேற்கில், சவுத் வெஸ்ட் ஆர் சென்டர் ஆஃப் சவுத் இருந்தால் அதில் நீங்கள் இந்த ஸ்க்ரீனை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு நெகட்டிவ் செய்யாது, பாசிட்டிவே தான் செய்யும். அது பிரச்சனையை கொடுக்காது. இதே நீங்கள் தென் கிழக்கு வரைக்கும் எடுத்துக்கணும். கிழக்கின் ஒரு பாகத்திலையும் யூஸ் பண்ணலாம், தென்கிழக்கில் யூஸ் பண்ணலாம். ஆனால் மேற்கு திசைக்கு அதிபதி சனி இருக்கார் இல்லையா, அந்த காரணத்தில் யூஸ் பண்ணக்கூடாது. வடக்குலேருந்து வடமேற்கு ஒரு கார்னர் இருக்குது, ஆனால் அது மேற்கு கார்னராக இருந்தால் ஆஃப் ஒயிட் எல்லோ மிக்ஸ் லைட் மஞ்சளை யூஸ் பண்ணலாம் ஆஸ் ஏ ஸ்க்ரீனாக. பாருங்க, இங்கேயும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்.
கணவன் மனைவிக்கு சண்டை நடந்து கொண்டே இருக்கின்றது. அங்கே டார்க்கு கிரீன் இருக்கு சவுத் வெஸ்ட் பெட்ரூமில். நான் பார்த்து, ஐயா இதை நீக்கிடுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு இருக்கின்ற சண்டை போயிடும், இந்த ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிடுங்கன்னு. அந்த ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லோ கலர் யூஸ் பண்ணாங்க. ரொம்ப நிம்மதியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி முன்ன ஒரு ப்ரோக்ராமில் நான் சொல்லியிருந்தேன், டாய்லெட் வீட்டில் சரியாக இல்லை, அங்கே எதுவும் பண்ண முடியவில்லை என்றால் அங்கே நீங்கள் ஒரு ஸ்க்ரீனாக அந்த டாய்லெட் சவுத் வெஸ்டில் இருக்குது, அது இமீடியட்டாக ரிமூவ் பண்ண முடியல. அப்போது மேக்ஸிமம் நம்ம அங்கே ஒரு ஸ்க்ரீனாக இருந்தால் விண்டோவுக்கு மஞ்சள் கலர் யூஸ் பண்ணலாம், சிவருக்கு மஞ்சள் கலர் யூஸ் பண்ணலாம். வேறு எந்த கார்னர் அது வெஸ்ட்டு சவுத்தாக இருந்தால் யூஸ் பண்ணால் அந்த வீட்டில் இருக்கிற கிட்னி நோயே குறையும் அப்படின்னு. அதுக்கு ஒரு மருந்து கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? இவ்வளோ நாளாக தேடனா ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கல, திடீர்னு ஒருத்தர் வருவார், ஐயா வாங்க இந்த இடத்துல ஒரு டாக்டர் இருக்கார் அங்கே பார்க்கலாம் அப்படின்னு போவாங்க. அந்த மருந்து இவருக்கு சூட் ஆகிடும், ஹெல்த்து நல்லாயிடும். அதனால் இந்த எல்லோ ஸ்க்ரீன் வீட்டுக்குள்ள சவுத் வெஸ்டில் இருந்தால் இந்த நோய்கள் எல்லாமே குறையும். கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம், லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாமே குறையும். ஆனால் இது ஓவர் டார்க்காக இருந்து வடகிழக்கில் இருந்தால், ஓவர் டார்க் இன் தி நார்த் ஈஸ்டாக இருந்தால் அது சுறுசுறுப்பை குறைத்து விடும். சன்ரைசிங் ஏரியாவில் சுறுசுறுப்பை குறைத்து விடும். சுறுசுறுப்பு குறைந்து விட்டால் நம்ம 9 மணி 10 மணிக்கு தான் பெட்டை விடுவோம். சில பேர் 12 மணிக்கும் விடுவார்கள். உடம்புல சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். அதனால் அங்கே இருக்கக்கூடாது. எல்லோ கலர் ஸ்க்ரீன் உங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படின்னா, உங்கள் ஃபேக்ட்ரியில் இருக்கணும் போடலான்னு இருக்கீங்களா, உங்கள் ஆஃபீஸில் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா, ஒன் லைன் ஆன்சர் இன் தி சவுத் வால், தெற்கு திசையில் இருக்கின்ற ஜன்னலில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வேறு எந்த திசையிலையும் யூஸ் பண்ணக்கூடாது. நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.